பாருங்க, எனக்கும் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசை இல்ல. நானும் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல. நீங்க 24 மணி நேரமும் பாக்யாவை பத்தியே பேசுறீங்க. உங்க குடும்பத்தை பத்தியே யோசிக்கிறீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் சண்டை போட்டேன். உங்க போனை எடுக்காம இருந்தது கூட எங்க மறுபடியும் ஒரு சண்டை வந்துருமோன்னு பயந்துதான். மத்தபடி உங்க மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல. அது நிறையவே இருக்கு. இனிமே நான் சண்டை போட மாட்டேன் கோபி. நீங்க எப்போ வருவீங்கன்னு மயோ கேட்டுக்கிட்டே இருக்கா. அவ உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. நீங்க வீட்டுக்கு வரணும் கோபி. எவ்வளவு நேரம் தான் நீயே பேசிட்டு இருப்ப? வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன்ல. இத பாரு, ராதிகா முதல கண்ணீர் வடிக்கிறாப்பா. அவளை நம்பாதப்பா. ஒவ்வொரு தாய்க்கும் கடைசி காலத்துல பிள்ளைங்க தான் ஆறுதல் தருவாங்க. பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே கண்ண முடினத போற இடத்துக்கு புண்ணியம். உன்னை அவ கூட அனுப்புனா நீ ரொம்ப கஷ்டப்படுவப்பா. அத பார்த்து பார்த்து வருத்தப்பட்டு நானும் உங்க அப்பா மாதிரி போய் சேர்ந்துடுவேன். போற இடத்துல கூட எனக்கு நிம்மதி கிடைக்காதுப்பா. என்ன அப்படி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாக்கணுமாப்பா? எனக்கு உன் மேல கொஞ்சம் கோவம் இருந்துச்சுதான். ஆனா இப்ப அந்த கோவம் சுத்தமா போயிடுச்சு. நீ நல்லா இருக்கணும்னு தான்ப்பா இந்த அம்மா நினைக்கிறேன். கோபி, அம்மா கூடவே வந்துடுப்பா. என்ன மணி? டாடி, ப்ளீஸ் டாடி, எங்க கூட வாங்க. நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். உங்களை பார்க்கணும்னு நினைச்சா கூட யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கி யார்கிட்டயும் நான் போய் திட்டு வாங்குற சிச்சுவேஷன் எனக்கு வேண்டாம் டாடி. ப்ளீஸ் டாடி, எனக்காக வாங்க. ப்ளீஸ் நம்ம வீட்டுக்கு வாங்க டாடி. ப்ளீஸ் டாடி.